சொல்லுமா. எத்தனை தடவைமா சொல்லுவேன்? 5 மணிக்கு தானே நான் வந்துடுறேன். வை சார். ஒய்ஃபு சாயங்காலம் வெளியே போகணும்னு சொல்லி வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவா சார்? ஓ அப்படியா, சரிப்பா நீ போயிட்டு வா. சரிங்க சார். டேய் யோகா, ஒரு நிமிஷம் போகாத இரு. மறுபடியும் கூப்பிடுறாரு. என்ன தம்பி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் பொண்டாட்டி வெளியே போகணும்னு சீக்கிரம் வர சொல்லியிருந்தா. லேட்டாக போனால் கோச்சுப்பானே. இந்த நேரம் பார்த்து சார் யார் கூப்பிடுறாரு. ஏன்னா வேலைகளை வச்சுருவாருன்னு பயமாக இருக்குது. என் பொண்டாட்டி தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா எல்லார் வீட்லேயும் அதே பிரச்சனை தானா? சார் வேற வெளியே கிளம்புறாரு, அதனால் உன்னை கடையை பார்த்துக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்ன? ஆமாம் சார். வா. டேய் அந்த பக்கம் எங்கே போற? வந்து காரில் உட்காருவா, நான் போகிற வழியில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி சார்? எப்படின்னா நான் எப்படி உங்கள் கூட கார்லலாம்? வேலு அண்ணே, நம்ம வண்டி எதில் ஓடுது? பெட்ரோல் அண்ணே. நான் உட்காராம வேற யாராவது உட்கார்ந்தா இந்த வண்டி போகாதா? போவனே. ம் கேட்டியா? கேட்டேன் சார். அப்புறம் என்னடா, வந்து உட்காரு வா. சார் அது இல்லை சார், நீங்களே சொன்னாலும் நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரக்கூடாது சார். அதுதான் சார் கரெக்டாக இருக்கும். நீங்களே உங்களை தாழ்த்திக்கு வேதாண்டா, சும்மா இருக்கவங்களாம் உங்கள் தலைமையில் ஏறி உட்கார்றான். இந்த உலகத்தில் எல்லாருமே சமந்தான். வந்து உட்காரு வா.